வரும் பட்ஜெட்டில் தோல் துறையினரின் எதிர்பார்ப்புகள் என்னென்ன பார்ப்போம். தோல் உற்பத்தியில் இந்திய அளவில் தமிழ்நாடு 45 விழுக்காடு பங்களிப்போடு முதலிடத்தில் உள்ளது. இந்தியா முழுவதும் சுமார் 44 லட்சம் பேருக்கு இத்துறை வேலைவாய்ப்பு அளிக்கிறது. மிக முக்கியமாக இத்துறையில் பணியாற்றுவோரில் 40 விழுக்காட்டினர் வரை பெண்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் வரி விதிப்பால் பல நிறுவனங்கள் இந்தியாவிலிருந்து வெளியேறி வேறு நாடுகளில் ஆலை அமைக்கும் போக்கு உருவாகியிருப்பதாகவும், வியட்நாம், வங்கதேசம், இந்தோனேஷியா போன்ற நாடுகளின் போட்டி, கழிவு மேலாண்மை செலவுகள் மற்றும் செயற்கை தோலின் வரவு ஆகியவற்றால் இந்திய தோல்துறை கடும் நெருக்கடியை எதிர்கொண்டிருப்பதாகவும் தோல்துறையினர் கூறுகின்றனர். தோல் மற்றும் காலணி துறைக்கு தனித்துவமான உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டத்தை விரிவுபடுத்த வேண்டும் என்றும் கூறுகின்றனர். அதேபோல் ஆலைகளை நவீனப்படுத்த மானியம் வழங்கப்பட வேண்டும் என்கிறார் திருப்பத்தூர் சிறு குறு நிறுவனங்கள் சங்கத்தின் தலைவர் மனோகரன். அதிகபட்சமா இப்போ ஆர்டிபிஷியல் லெதர்லாம் அதிகமாக வந்துன்னு இருக்குது. ஷூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரே மோல்டிங்கில் பியூர் ஷூஸ் எல்லாமே நிறைய வந்துச்சு, சீப்பாகவும் வந்துச்சு. அதனால லெதர் ஷூஸ்க்கு அதிகமான வேல்யூ இல்லாமல் போயிடுச்சு. நிறைய இண்டஸ்ட்ரி ஆம்பூர் வாணியம்பாடி பார்த்தீங்கன்னா நிறைய ஷூ இண்டஸ்ட்ரி நிறைய க்ளோஸ் பண்ணிட்டாங்க. டேண்டி கூட க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எப்போ க்ளோஸ் பண்ணுறதுக்குன்னு ஆரம்பிச்சு ஒரு 15-20 வருஷத்துக்கு ஆரம்பிச்சு அன்றைக்கிலேருந்து க்ளோஸ் பண்ணியிருந்தா இருக்கிறது. நியூ இண்டஸ்ட்ரீஸ் வரவே இல்லை டேண்ட்ரி பக்கத்தில். அதுக்கான புதிய வேறு எதனா இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறாங்கன்னா அது கூட வரல. இதுக்கு கவர்மெண்ட் ஸ்டெப் எடுத்து வேறு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறதுக்கோ இல்லைன்னு சொன்னால் டேண்ட்ரியே நல்லா நடக்கிறதுக்காக அந்த ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டுக்காக லேட்டஸ்ட் டெக்னாலஜி இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்களுக்கு ப்ராசஸ் பண்ணிக்கிறதுக்காக நல்ல தோல் எடுக்கிறதுக்காக நல்ல ப்ராசஸ் பண்ணி எடுக்கிறதுக்காக ஹெல்ப் கவர்மெண்ட் தான் பண்ணணுமே தவிர இண்டிவிஜுவல் பண்ண முடியறதில்லை. ஏன்னு சொன்னாக்கா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ரொம்ப ஜாஸ்தியாகுது. ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் இன்னும் நடைமுறைப்படுத்தப்படாமல் இருப்பதாக வேதனை தெரிவிக்கும் தோல்துறையினர், அமெரிக்க வரி விதிப்பு, சர்வதேச போட்டிச் சூழலை எதிர்கொள்ள உதவும் வகையில் பட்ஜெட்டில் அறிவிப்புகள் இடம்பெற வேண்டும் என எதிர்பார்க்கின்றனர்.